தமிழ்நாட்டில் 2026 யாரை காலை பதிக்க போகிறாங்க, யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, திமுகவே மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற போகிறாங்களா அல்லது வேற யாருக்காவது இந்த ஆட்சி அதிகாரம் மாறப்போகுதா, தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனங்கள் இந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் 2026க்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த 5 தனியார் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிட்ட கலந்துரையாடி இந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே சொன்ன கருத்து கணிப்பு கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 5 நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய மனசில் நேரம் பதிய வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டு நீங்கள் யாருக்கு வேணால் போடலாம், அதை நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பிடித்த தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 15 நாட்களில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி 5 நிறுவனங்கள் வெளியிட்டதில் திமுக பார்த்தீங்கன்னா 172 இடங்களிலிருந்து 179 இடங்கள் வரை திமுக அதிகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தகவலுமே வெளியிட்டிருக்காங்க இந்த 5 நிறுவனங்களும். முக்கியமாக இன்சைட் எலெக்ஷன் அப்படின்ற நிறுவனம் இந்த ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 179 இடங்கள் திமுக வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே திமுக இன்சைட் எலெக்ஷன் அந்த ஒரு நிறுவனம் சொல்கிற மாதிரி 179 இடங்களை திமுக வெல்லுமா அப்படின்றத சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 44% வாக்குகளை திமுக தக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் தக்க வச்சுக்கும். அதுக்கு மேலே திமுகவுக்கு வரத புறமே லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திமுக மட்டும். அதுவே திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெற்றி பெற்றது அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்சைடு எலெக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் 165 இடங்களை சுகுரா கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். லோக்போல் அப்படின்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 181 இடங்கள் முதல் 189 இடங்கள் வரை திமுக வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா நீ சொல்கிறது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, உண்மையிலேயே அந்த அளவுக்கு நாட்டு நடப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த கருத்து கணிப்பை பொறுத்தளவு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் தான் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சொற்ப எண்ணிக்கையில் மட்டும்தான் இந்த ஒரு கருத்து கணிப்பை கேட்டிருக்காங்க. அதனால் இதை வச்சு யாரும் முடிவு பண்ணிட வேண்டாம், திமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரும் ஒரு எண்ணத்திற்கு பயிர வேண்டாம். இது ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். இதுக்கான எலெக்ஷன் வரும்போது தான் ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி அதிகாரியை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதனால் பொதுமக்களை பொறுத்தளவுக்கு என்னப்பா 2 பேருமே, அதாவது 5 நிறுவனங்களும் திமுகவுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதில் அதிமுக எவ்வளோ இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதிமுக குறைந்தது ஒரு 60 70 இடங்கள் தான் வெற்றி பெறும். அந்த அளவுக்கு அதிமுகவினுடைய பலம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டிவிகே பொறுத்தளவுக்கு டிவிக்கு 9 முதல் 8 இடங்கள் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகளை ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்காங்க கருத்து கணிப்பு படி. சரி, உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மையிலேயே செயல்படுமா? உண்மையிலேயே திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாங்களா, அல்லது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா, இல்லை அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா, யாருடைய கூட்டணி வெல்லும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பா.